நைட்டு 10 மணி. இப்போ என்ன பண்ண போறேன்னா மருதாணி வந்து லாஸ்ட் வீடியோல என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மருதாணியை வந்து இரும்பு கடையில டீ டிகாஷனு, லெமனு, சுகரு, பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் போட்டு கலந்து வச்சு அது ஒரு ப்ரொசீஜர்ல பண்ணிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு அவுரி பொடி. எல்லாரும் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இத்தனை ப்ரொசீஜர் போடவே கஷ்டம். எனக்கே உண்மையாவே கஷ்டமா இருக்கு. அதனால ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு எனக்கு ஒரு குட்டி வீடியோ அமிச்சாங்க. அதை தான் அவங்க பேர் சுபத்ரா. அவங்க சொன்னபடிதான் இப்ப நான் கலக்க போறேன். ஒட்டுதான் எப்படின்னு பார்க்கலாம். இப்ப எப்படி இருக்கு பாருங்க. நான் போட்டு ஒரு 20 டேஸ் இருக்கும். 20 டேஸ் கழிச்சு ஒயிட்டர் தெரியுது, அந்த ஆரஞ்சும் தெரியுது, பிளாக் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சீக்கிரமே போயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. 20 டேஸ் பிளாக் என்னாவுமே 20 டேஸ் தான் வரும். ஆனா 2 வாஷ்ன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடிக்குள்ள கை கூட போல, அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு. இது ஒரு வாஷ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பாத்துடலாம் வாங்க. அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட எதையும் கலக்க வேண்டாம். ஒரு வாஷ் தான், ஒரு அப்ளை தான். ஆனா எப்படி ப்ரொசீஜர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வாங்க கலந்துடலாம். இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இரும்பு கடாயின்னு இல்லை, நீங்க கண்ணாடி பவுல்ல கூட மிக்ஸ் பண்ணலாம். இதுதான் அந்த மாதிரி கிடையாது. இப்போ அது கூட வந்து நம்ம வந்து மருதாணி போட்டுக்கலாம். அதுதான் சொல்லிட்டேனே, லெமன் எதுவுமே வேணாம், வெறும் வாட்டர்ல தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இது வந்து போட்டுட்டு இப்போ நைட்டு 10 மணிக்கு போடுறேன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு வந்து நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் ஊறினா போதும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணியாகவே கலக்கலாம். ஏன்னா இது போட்டு ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து நம்ம வந்து இதை போடணும். தண்ணி கூட கொஞ்சம் இருக்கட்டும், வேணும்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே தான் அவுரி. இப்போ லாஸ்ட் டைம் இது தனியாக போட்டோம், ஒரு வாஷ் பண்ணோம், இது தனியாக போட்டோம், ஒரு வாஷ் பண்ணோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஆனால் உடனே மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. மருதாணி மிக்ஸ் பண்ணி 8 ஹவர்ஸ் கழித்து இதை மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். அப்போ கருப்பாகுதா முடி எப்படி இருக்குன்னு உண்மையாக நானும் போட்டதில்லை. இது வந்து ஒரு ட்ரையல் தான். வாங்க பண்ணிடலாம். பண்ணிட்டேன். நீங்களுமே 2 வாஷ் பண்ணாமல் ஒரு வாஷில் பிளாக் கலர் வந்தால் நமக்கு ஓகே தானே. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மூடி ஓரமாக வச்சிடலாம். எதுவுமே இது கூட சேர்க்கல, வெறும் வாட்டர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து 8 ஹவர்ஸ் ஆச்சு. நான் இரும்பு கடாயில் மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கண்ணாடி பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாலும் ஓகே தான். எதுவுமே போடலை, வெறும் தண்ணி ஊற்றி தான் நம்ம கலந்து வச்சோம். இப்போ வந்து இது கூட அவுரி பொடி போட்டுக்கலாம். வந்து 1:1ன்ற முறையில் தான் போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு அவுரி பொடி போட்டுக்கலாம். இதுக்குள்ளேயே போட்டு கலந்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு மருதாணி வெறும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி 8 ஹவர்ஸ் கழித்து அவுரி பொடி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா வார்ம் வாட்டர் ஊற்றிக்கலாம். தண்ணி போட்டு வச்சுருக்கேன் நான், கொஞ்சமாக ஆறிடுச்சு. இதிலேருந்து தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துடலாம். இப்போ வந்து வார்ம் வாட்டர் ஊற்றி மருதாணியோட அவுரி பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். அவுரி நீலு அவுரி எல்லாமே ஒன்று தாங்க. போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. வார்ம் வாட்டர் இருந்ததுனால அது ஆறட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆரஞ்சாக தான் இருக்குது, ஒயிட்டாரும் இருக்குது, கொஞ்சம் ஹென்னாவும் இருக்குது, இந்த பக்கம் பிளாக்காகவும் இருக்குது. இது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் எனக்கு ஒட்டலைன்னா பயப்படாதீங்க, நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சிலருக்கு ஒட்டும் சிலருக்கு ஒட்டாது அப்படின்ற மாதிரி. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்து ஒட்டுதா இல்லைன்னு செக் பண்ணிட்டா நாள் கூட ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு மறுநாள் வந்து இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். ஆனால் இதை என்ன பெரிய இதுனா, இதை நம்ம போட்டுட்டு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த நேச்சுரல் பிளாக் கிடைக்கும். 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணும். சரி, காலையில 3 ஹவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஏதாவது கிளீனிங் வேலையை ஒன்று பார்த்தோம்னா நல்லா டீப்பாக போட்டாச்சுப்பா. இப்போ வந்து 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் வாஷ் பண்ணணும். 3 ஹவர்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணால் பிளாக்காக மாறுதான் நம்ம பார்ப்போம். அதுக்குள்ளே குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலை பார்த்தோம்னா நமக்கு சரியாக இருக்கும். 3 ஹவர்ஸ் கழிச்சு நான் ஒரு ஹெட் கவர் ஒன்று போட்டுக்கிறேன்.
போடணுமான்னு தெரியல, நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான்ப்பா. 3 hours கழிச்சு வாஷ் பண்ணிட்டு, வாஷ் பண்ணும்போது பார்க்கலாம். வாஷ் பண்ணும்போது சொல்கிறேன். 3 hours ஆயிடுச்சுப்பா. ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். நல்லாவே காஞ்சிருச்சு. ஹேர் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிச்சன் சிங்க்ல தான் அன்னைக்கு பண்ண மாதிரி ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். வாங்க பண்ணிடலாம். ஷாம்பு வாஷ் தேவையில்லைப்பா, பிளைன் வாஷ் தான் பண்ணணும். ஷாம்பு கண்டிஷ்னரும் எதுவுமே வேணாம். மைல்டாக நல்லா கையை விட்டு அந்த மருதாணி போகிற அளவுக்கு வாஷ் பண்ணாலே போதும்ப்பா. சூப்பராக ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. தலை காஞ்சாதான் தெரியும். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆரஞ்சாக இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் வெள்ளை முடிய காணும். சரி, ட்ரையர் போட்டுட்டு காஞ்ச உடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போட செட் ஆகுமான்னு தெரியல. நானும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் பரவாயில்லைங்க, ஓரளவு டார்க்காக தான் இருக்குது. அதாவது ரொம்ப ஆரஞ்சாக தெரியாமல் ஓரளவு ஓகேவாக இருக்குது. போட செட் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைனா திரும்ப பிளாக் எண்ணாக்கே போகிறேன்னான்னு பார்ப்போம். சூப்பராக இந்த அளவுக்கு ஒட்டியிருக்கு பாருங்கள். முன்னாடி வந்து ஆரஞ்சாக ரொம்ப இதுவாக தெரியுது. போட்டதுக்கப்புறம் இந்த அளவு இருக்குது. இந்த அளவு நமக்கு இருந்தாலே போதும். ரொம்ப கருகருன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு ஓகேனா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த அவுரியையும் இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஹென்னாவும் அவுரி பொடியும் ஓரளவு நல்லா நமக்கு கெமிக்கல்லாம் இல்லாமல் ஹெர்பல்லே இவ்வளோ கருப்பாகுதுன்னா இந்த விஷயத்த நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நல்லாவே இருக்கும் நம்மளோட ஹேரு. ஓகேவா? நீங்கள் வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.